எங்கள் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் சபையின் தலையாயிருந்து எங்களை நடத்துகிற தெய்வமாயிருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையை துணிவு பேர் காணாத இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய அன்பினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு காண வைத்திருக்கிற மகாபரிய தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்மை வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் தேடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை தகப்பனே இந்த காலை வேளையில் எங்களை நிரப்பி நீர் ஆஸ்வதிக்க வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளை தகப்பனே ஆண்டவரே இயேசுவே, இந்த காலை வேளை ஆராதனை நீர் ஆஸ்வதிக்க வாங்க. அது நன்மையும் இன்பவுமான நிறமாய் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் மாற்றி தந்து தகப்பனே இந்த வேளை முழுவதும் நீர் ஆளுகை செய்து உம்முடைய நாமமகிமைக்கு ஏதுவாய் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவிற்கு நீங்க கூட இருந்து நடத்துங்க. ஒவ்வொரு பகுதியில் நீர் ஆஸ்வதிங்க, எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க ராஜா. நாங்களும் உம்மை போல மாறும்படிக்கு உம்முடைய சுபாவங்களை ஆண்டவரே நாங்களும் வெளிப்படுத்தும்படிக்கு பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இருந்து உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி எங்களை நடத்த முடியாது உம்முடைய தீவ கரங்களுக்குள்ளாக இப்போ கொடுத்த இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காரும். பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடல் 44. அன்பான என் தெய்வமே, அன்பா என்னை நடத்தினீர் என்றால் அந்த பாடலை சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்முடைய நாற்றமெல்லாம் நீக்கி அவருடைய ஜீவ வாசனையினாலே நாள்தோறும் நம்மளை நடத்தி வந்தான் அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தினுடைய அன்பை, இந்த எல்லையில்லாத அந்த தெய்வ அன்பை இந்த காலை வேளையில் எண்ணி அவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர், அன்பாகவே இருக்கிறீர், அன்பாய் என்னை இழுத்து கொண்டு, அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர், அன்புக்கு என்ன நான் செய்திட்டேன், ஏழை நான் என்னையே உமக்காக தந்திட்டேன், அன்புக்கு என்ன நான் செய்திட்டேன், ஏழை நான் என்னையே உமக்காக தந்திட்டேன், என் வாழ்வு முழுவதும் நீராகவே உமக்காக எல்லாம் நானாகவே, என் வாழ்வு முழுவதும் நீராகவே உமக்காக எல்லாம் நானாகவே. ஓ எல்லையில்லாத தேவனே, என்னுயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஓ எல்லையில்லாத தேவனே, என்னுயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை
உமை விட்டு பிரிந்து உலகம் தேடி தேடி என்னில் வந்தீரையா அன்பான சிற்றையா அழைத்தீரையா தேடி தேடி என்னில் வந்தீரையா அன்பான சிற்றையா அழைத்தீரையா ஓ எல்லையில்லாத தேவ அன்பே என்னுயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன் ஓ எல்லையில்லாத தேவ அன்பே என்னுயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன் ஆராதனை 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 அன்பான உமக்கு ஆராதனை 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 அன்பான உமக்கு அன்பான எங்கள் தெய்வமே அன்பாய் என்னை நடத்தினீர் நிர்மூலமாகாமல் நிலைநிற்க வைத்தீர் நித்திய கிருபையை இறங்கியே தந்தீர் நிர்மூலமாகாமல் நிலைநிற்க வைத்தீர் நித்திய
பாடல் புஸ்தகத்திலே பாடல் 776. பாடல் புஸ்தகத்திலே பாடல் 776. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் எப்பொழுதுமே இருக்கிறான். அந்த மகிமை நிறைந்த நிலையில்லாத அந்த உலக வாழ்வை நமக்கு வெறுத்து நம்மை நிலையான அந்த வாழ்வுக்குள்ளாய் நம்மளை நடத்தக்கூடியான அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை இந்த காலை வேளையில் எண்ணி இந்த பாடலை நாம் பாடுவோம். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். இன்பம் தரும் உலகு செல்வத்தின் வாழ்க்கை இங்கு என்றும் நிலைத்தது இல்லை. அன்புதான் இயேசு அழைத்திடும் வாழ்வில் ஆனந்தம் நிறைவாக உண்டு. இன்பம் தரும் உலகு செல்வத்தின் வாழ்க்கை இங்கு என்றும் நிலைத்தது இல்லை. அன்புதான் இயேசு அழைத்திடும் வாழ்வில் ஆனந்தம் நிறைவாக உண்டு. நீர் மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும். பொன்பொருளை தேடி பகட்டாக வாழ
தெய்வத்தின் சிநேகம் வாசத்தின் மாயை மறையுதே மேகத்தை போல மங்காத உறவு மாறாத சேரம் தந்தேடும் இயேசுவே நித்யம் நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீர் மட்டும் போதும் போதும் நிலையில்லா உறவே நிலமில்லா உறவு நிலையான கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 'ஆண்டவர் இயேசு நம்மை அவர் எவ்வாறு நடத்த விரும்புகின்றார், எவ்வாறு நம்மை மாற்ற விரும்புகின்றார். எப்போதுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் முன்னேறி செல்வதற்கோ நாம் வளர்ச்சி அடைவதற்கோ தடையாக இருக்கக்கூடிய பிரதானமான 2 காரியம், ஒன்று நாம் சூழ்நிலைகளை பார்ப்பது, இரண்டாவது மனுஷரை பார்ப்பது. அல்லாவிட்டால் மனுஷருடைய அபிப்பிராயத்தை எதிர்பார்ப்பது. இவ்வாறான 2 காரியங்களும் ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்வை அது பின்தங்க செய்யும், இல்லாவிட்டால் மூழ்கடிக்கும். அது மிகப்பெரிய ஒரு அபாயம் நிறைந்த வாழ்வு. அனைவருடைய ஆவிக்குரிய வாழ்வெல்லாம் சோர்வடைந்து பலவீனமடைந்து அவர்கள் குன்றிப்போய் இருப்பதற்குரிய பிரதானமான காரணமே அவர்கள் சூழ்நிலைகளை பார்ப்பதும் மனுஷருடைய அபிப்பிராயத்தை பார்க்கின்ற வாழ்வு. இந்த வாழ்விலே வாழ்கின்றவர்கள் அவர்கள் அழைக்கப்பட்டதான அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டது? யார் அவர்களை அழைத்தார்? இந்த உலகத்திலிருந்து யார் அவர்களை அழைத்தார்? சபையிலே யார் அவர்களை அழைத்தார்? பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்வுக்குள்ளே யார் அவர்களை அழைத்தார்? இந்த ஆவிக்குரிய பரிசுத்தமான இந்த வாழ்வுக்கும் யார் அவர்களை அழைத்தார்? யார் அழைத்தார்? நம்மை தேவன். அதையெல்லாம் மறந்து ஏதோ ஒரு மனுஷன் நம்மை அழைத்ததைப் போல நாம் வாழ்க்கையிலே நம்முடைய எண்ணங்கள் பார்வைகள் திசை திரும்ப ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு திசை திரும்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவர்கள் அங்கே மனுஷருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, மனுஷருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது,
மனிதர்கள் தங்களிடத்திலே நடந்து கொள்ளுகின்ற காரியங்களோ இல்லாவிட்டால் அவர்கள் வெளியிலே நடந்து கொள்ளுகின்ற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்விலே தொய்ந்து போக ஆரம்பிக்கின்றார்கள். ஏன் இவர்கள் இப்படியெல்லாம் எங்களிடத்திலே நடக்க வேண்டும்? ஏன் இவர்கள் இப்படியெல்லாம் எங்களை குறித்து பேச வேண்டும்? சபையிலே இருந்து கொண்டு இவர்கள் இப்படி செய்யலாமா? சபையில் இருந்து கொண்டு இவர்கள் இப்படி நடக்கலாமா? சபையில் இருந்து கொண்டு இவர்கள் இப்படி வாழலாமா? இப்படி செய்யலாமா? இப்படி பேசலாமா? என்றெல்லாம் அவர்கள் அவ்வாறு நோக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதையெல்லாம் அவ்வாறு நோக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே என்ன அவருடைய உள்ளத்திலே என்ன தோன்றுகின்றது? நாமும் இப்படி வாழ்ந்து விட்டால் நாமும் இப்படி வாழலாம் என்று ஒரு கோணத்திலே சிந்திக்கின்றார்கள். இல்லாவிட்டால் அங்கே இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அங்கே சபையிலே இருந்து கொண்டு இப்படியெல்லாம் செய்கின்றார்களே, ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு நாம் போகவா வேண்டும் என்றெல்லாம் அவர்களுடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே அப்படியெல்லாம் நிறைய எண்ணங்கள் உருவாகின்றது. அதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், யார் உங்களை அழைத்தார்? நீங்கள் யாரை நோக்கி ஓடுகின்றீர்கள்? நாம் ஏன் அவ்வாறு மனுஷரையோ சூழ்நிலைகளையோ மனுஷருடைய அபிப்பிராயங்களையோ ஏன் பார்க்கக்கூடாது என்றால், அவ்வாறான வாழ்விலே மனிதன் எப்போவுமே குறைவுள்ளவன். இந்த உலகத்திலே மனிதன் நிறைவுள்ளவன் என்று சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லை. நானும் குறைவுள்ளவன் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், அங்கே நான் ஒரு குற்றத்தை நான் அறியாவிட்டாலும் ஆனால் நான் இன்னும் குறைவுள்ளவன் தான், இன்னும் நான் நீதிமான் ஆகவில்லை, நான் நீதிமான் ஆகிறதில்லை. ஏனென்றால் வாழ்க்கையிலே பல குறைவுகளை கொண்டவன் தான் மனிதன். அவனுடைய குறைவுகளிலே ஒன்று, அவன் நாம் வெள்ளிக்கிழமை தியானித்ததை போல பாவத்தை யூதாசை போல பாவத்தை செய்ய வேண்டுமென்று செய்கின்ற ஒரு மனிதனும் இருப்பான். இன்னொரு மனிதன் பாவத்தை செய்யக்கூடாது என்று நினைத்து கொண்டு அவன் வாழும் பொழுது அவன் தவறி பலவீனப்பட்டு அவன் பாவத்துக்குள்ளே அவன் தவறி விடுகின்றான். அப்படிப்பட்டவனும் இருப்பான். கோபப்படக்கூடாது என்று இருந்து கொண்டிருக்கிறது திடீரென்று சந்தர்ப்பம் சூழ்நிலையிலே அவன் கோபப்பட்டு விடுகின்ற அப்படிப்பட்ட ஒரு பலவீனனும் இருப்பான். கோபப்பட்டு இவனைக்கு நான் இப்படித்தான் பேச வேண்டும், இவனிடத்தில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இவனை இப்படித்தான் அங்கே அடிக்க வேண்டும் என்று அவ்வாறு கோபத்திலே தன்னுடைய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு போகின்ற அப்படிப்பட்ட மனிதர்களும் இருப்பார்கள். இவ்வாறு மனிதன் அவ்வாறான எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் குறைவுள்ளவன் தான். ஆனால் அவனை பார்க்கக்கூடாது என்றால் ஆவியானவர் தேவன் எதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார்? மனிதர் நல்ல சாட்சிகளை பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல மாதிரிகளை பாருங்கள், குடும்ப வாழ்க்கையிலே நல்ல மனைவியை அன்பு செய்கின்ற, கணவனுக்கு கீழ்ப்படுகின்ற, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற, சபையிலே அங்கே சபைக்கு அடங்கி வாழுகின்ற, தேவனுக்கு பயந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை கனம் பண்ணி வாழுகின்ற நல்ல சாட்சிகளை, நல்ல சூழ்நிலைகளை, நல்ல சந்தர்ப்பங்களை பாருங்கள். அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்ற எபிரேயர் 12 சொல்லுவதைப் போல அப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளை பாருங்கள். வாழ்க்கைக்கு நன்மையானதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அதே வாழ்க்கையிலே அது கெட்ட சாட்சியாய் இருக்குமா இருந்தால் அதை என்ன செய்யாதீர்கள், அதை பார்க்காதீர்கள் என்றால் அதையெல்லாம் பார்த்து ஐயோ நல்ல சாட்சிகளாய் இவர்கள் வாழ்ந்தார்களே, இப்போது கெட்ட சாட்சிகளாய் இவர்கள் போய்விட்டார்களே, அப்படியானால் நாமும் இப்படித்தான் நம்முடைய வாழ்வும் இப்படியே நாமும் வாழ்ந்து விட்டு போவோம் என்று அவ்வாறு எண்ணுகிறதில்லை. அந்த வாழ்விலே அவர்கள் அவ்வாறு ஒரு தவறக்கூடிய காரியங்கள் வந்தாலும் அந்த தவறை அவர்கள் என்ன செய்ய முடியும்? அங்கே இவர்களைப் போல நானும் தவறி இருக்கின்றேன், ஆகையால் இந்த தவறிலே இவர்களைப் போல நானும் வாழ்ந்து விட்டு போகட்டும், இவர்களைப் போல நானும் அப்படியே இருந்து விட்டு போகட்டும் என்று அவ்வாறு எண்ணுகிறதில்லை. நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த சூழ்நிலைகளிலே நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாக்கப்படும், அது பத்திரப்படுத்தப்படும். ஆகையால் அவ்வாறான வாழ்விலே, குடும்பங்களிலே ஒருவேளை அங்கே மனைவியிடத்திலே ஒரு தவறு நடக்கலாம், கணவனிடத்திலே ஒரு தவறு நடக்கலாம், விசுவாசிகளிடத்திலே ஒரு தவறு நடக்கலாம். அந்த தவறையெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன இவர்கள் இப்படி நடக்கின்றார்கள், என்ன இவர் இப்படி நடக்கின்றார், ஒரு விசுவாசியாய் ஒரு தேவபக்தி உள்ள ஒரு கணவன் என்று சொல்லிக்கொண்டு இவர் இவ்வாறு நடக்கின்றாரே, தேவபக்தி உள்ள ஒரு மனைவி சபையிலே எல்லாம் இப்படி நல்ல உற்சாகமாய் ஜெபித்து சபையிலே உற்சாகமாய் செயல்பட்டு கொண்டு இருந்து கொண்டு இன்னும் அங்கே குடும்பத்திலே இவ்வாறு நடக்கின்றார்களே என்று அவ்வாறெல்லாம் அந்த குறைவுகளை பார்க்கும் பொழுது அந்த வாழ்விலே, அந்த சூழ்நிலைகளிலே என்ன வருகின்றது? மனுஷனை நம்பக்கூடாது, நான் மனுஷனை பார்க்க மாட்டேன், மனுஷனை நான் பார்த்து ஓட மாட்டேன், இதெல்லாம் வாயினாலே சொல்ல வேண்டிய தேவை இல்லை. நான் மனுஷனை பார்த்து ஓட மாட்டேன், நான் மனுஷனை நம்ப மாட்டேன் என்று நாம் நம்முடைய அந்தரங்கத்திலே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே அதை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். என்னுடைய கணவனை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய மனைவியை பார்த்து நான் ஓட மாட்டேன் என்றெல்லாம், என்னுடைய பெற்றோர்களை பார்த்து நான் ஓட மாட்டேன், விசுவாசிகளை பார்த்து நான் ஓட மாட்டேன் என்று இன்னொருவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்முடைய உள்ளத்திலே, அது நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளக்கூடிய அது சாட்சி தான். அதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு நாம் சொல்லுவது எதற்கு ஒப்பானதென்றால் அது அப்படிப்பட்ட மனுஷனை வெட்கப்படுத்துவதற்கு ஒப்பானது, அவனை அற்பமாய் எண்ணுவதற்கு ஒப்பானது. ஆண்டவர் இயேசு ஒருவனையும் அற்பமாய் எண்ணவில்லை. முழுவதும் பாவத்திலே பிறந்த நீ என்று பரிசேயர்கள் அந்த பிறவி குருடனை பார்த்து சொன்னார்கள். முழுவதும் பாவத்திலே பிறந்த நீ எங்களுக்கா புத்தி சொல்லுகிறாய் என்று கேட்டார்கள். அதே அந்த பாவியை, அதே மனுஷனை இயேசு அவனை தேவாலயத்திலே காணும் பொழுது அவனை தன்னிடத்திலே ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இயேசு அவ்வாறெல்லாம் மனுஷர்களை பார்த்து இவள் மிகப்பெரிய பாவியாக இருக்கின்றாள், இவளை தொடுபவள் இன்னார் என்று இவருக்கு தெரியாதா, இவள் எப்படிப்பட்ட மோசமான பாவி என்று மனுஷன், அவன் சீமோன், அவன் பரிசேயன், அவன் அந்த பாவியான ஸ்திரீயை குறித்து அவன் தன்னுடைய மனதிலே எண்ணிக்கொண்டிருக்கின்றான். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய எண்ணம் தவறு என்றார். அவ்வாறு சகேயுவை பார்த்து இவர் பாவியான மனுஷரிடத்திலே தங்கும்படி போகலாமா என்று ஜனங்கள் எல்லாரும் பேசினார்கள். சகேயு அதையெல்லாம் தன்னுடைய காதுக்குள் வாங்கவில்லை. இந்த பாவியான ஸ்திரீ, இந்த சீமோன் பேசுவதெல்லாம் தன்னுடைய காதுக்கு அவள் உள்வாங்கவில்லை. காரணம் என்னென்றால், அவ்வாறான காரியங்கள் எல்லாம் அவர்கள் உள்வாங்கி இருந்திருந்தால் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் ஆண்டவர் இயேசுவினிடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விடுதலை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். இயேசு அந்த வாழ்வில் எல்லாம் எல்லா மனுஷரையும் ஏற்றுக்கொண்டார். என்னிடத்தில் வருகின்ற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை என்றார். எப்படிப்பட்ட பாவியும் அவரிடத்தில் வரும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆனால் அவருடைய தவறுகளை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய குறைவுகளை நாம் பார்க்கும் பொழுது, நான் மனுஷரை பார்க்க மாட்டேன், நான் மனுஷனை நம்ப மாட்டேன் என்று நம்முடைய வாயினாலே அடுத்தவர்களிடத்திலே நாம் பேசுவதோ, சில சமயங்களிலே கூட நாம் ஜெபிக்கும்போது கூட, சபைகளிலே ஜெபிக்கும் பொழுது கூட ஏதோ சில மனிதரால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், குடும்பத்திலே பாதிக்கப்பட்டிருப்பார்கள், விசுவாசிகளால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே கூட சபையிலே ஜெபிக்கும் போது கூட இவ்வாறு கூட ஜெபிக்க முடியும். எப்படி? ஆண்டவரே, நான் மனுஷனை பார்த்து ஓட வேண்டாம், நான் மனுஷனை நம்பி நான் அங்கே வாழ வேண்டாம் என்று அங்கே சொல்லும் பொழுது, அந்த மனுஷன் யார்? அந்த மனுஷன் ஒன்று வீட்டிலே பிரச்சனைப்பட்ட கணவனாய் இருக்கலாம், அவன் இங்கே சபையில் உட்கார்ந்து இருக்கலாம், இல்லாவிட்டால் வீட்டிலே பிரச்சனைப்பட்ட மனைவியாக இருக்கலாம், அவள் இங்கே சபையில் உட்கார்ந்து இருக்கின்றாள். ஒரு விசுவாசியாய் ஒரு குறைவு ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தீங்கிழைத்த ஒரு விசுவாசியாக இருக்கலாம், அவர்கள் இங்கே சபையில் இருக்கின்றார்கள். யாருக்கு எதிராய் அந்த விண்ணப்பம், யாருக்கு எதிரான அந்த ஜெபம்? அந்த மனுஷனுக்கு எதிரான ஜெபந்தான் அது. நான் மனுஷனை பார்க்க மாட்டேன், மனுஷனை பார்த்து ஆண்டவரே நான் ஓட வேண்டாம் என்றால் அந்த மனுஷன் வெட்கப்படுவானே. ஐயோ, என்னை குறித்து தான் ஜெபிக்கிறார்கள், நான் தானே இவர்களுக்கு இப்படி செய்தேன், நான் தானே இவர்களை இப்படி பேசினேன், அதற்காகத்தான் என்னை குறித்து ஜெபிக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே எந்த மனுஷனும் திடப்பட வேண்டும்,
தைரியப்பட வேண்டும். அவன் அதைரியம் அடையக்கூடாது. கர்த்தர் ஒரு மனுஷனை தன்னுடைய சமூகத்திலே அவனுடைய விசுவாசத்தை நம்பிக்கையும் வர்த்திக்க செய்கின்றார். நீங்கள் கூடி வரும் பொழுது எல்லோருக்கும் பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு நீங்கள் ஒவ்வொருவராய் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்கள் நிருபத்திலே சொல்லியிருக்கும் பொழுது, இங்கே நாம் கூடி வரும் பொழுது யாரும் யாரையும் வெட்கப்படுத்துவதற்கும் யாரும் யாரையும் மனநோகடைய செய்வதற்கும் குற்ற மனப்பான்மையை கொடுப்பதற்குமாய் அவ்வாறான இடமாக கூட பிசாசு என்ன செய்து விடுகின்றான். இந்த கர்த்தருடைய சமூகத்தை கூட அவன் மாற்றி நம்மை அவன் வஞ்சித்து விடுகின்றான். அவ்வாறெல்லாம் நாம் நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரக்கூடாது. ஆனால் நம்முடைய ஆவியிலே எப்போதும் அது இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி எப்போதுமே ஆண்டவரே, இந்த பூமியிலே நான் நோக்க வேண்டிய என்னுடைய இலக்கெல்லாம் நீர்தான். உம்மைத்தான் நான் நோக்குவேன். உம்மையே நான் நோக்கி ஓடுகின்ற இந்த வாழ்விலே என்னதான் அங்கே மனிதர்களால் இல்லாவிட்டால் மனிதர்கள் மூலமாய் வரக்கூடிய சூழ்நிலைகளால் காரியங்கள் அங்கே தாறுமாறாய் நடக்கும் பொழுது, என்னுடைய பொறுமைக்கு எதிரான காரியங்கள் நடக்கும் பொழுது, என்னுடைய நன்மைக்கு எதிரான காரியங்கள் நடக்கும் பொழுது, என்னுடைய மரியாதை குறைச்சலாக்கு எதிரான காரியங்கள் நடக்கும் பொழுது, நான் வேதனைப்படும்படி, நான் வருத்தப்படும்படி, நான் துன்பப்படும்படி ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பொழுது, அப்படியெல்லாம் செய்கின்ற அவ்வாறான மனுஷர்களை அவர்களெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை நோக்க வேண்டும்? அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஏன் இவர்கள் எல்லாம் இவ்வாறு நடக்கின்றார்கள்? இவர்கள் விசுவாசியாக இருந்து கொண்டே இவர்கள் ஏன் இவ்வாறு செய்கின்றார்கள்? என்னுடைய இவ்வளவு ஒரு அங்கே நான் அன்பு செய்கிற ஒரு மனைவியாக இருந்தும் ஏன் இவ்வாறு நடக்கின்றார்கள் என்றெல்லாம் மனமதிலே அங்கே சஞ்சலப்பட்டு மனமுடைந்து அங்கே என்ன அங்கே வாழ்வது என்று அவ்வாறு அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே தளர்ந்து போக ஆரம்பிக்கின்றார்கள், குன்றி போக ஆரம்பிக்கின்றார்கள். அவ்வாறான காரியங்களை குறித்து ஆண்டவர் இயேசு அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கின்றோம். சீசர்கள் படகிலே செல்லும் பொழுது காற்று பலமாக இருந்தது. அவர்கள் அங்கே அந்த எதிர்காற்றிலே அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றதை பார்க்கும் பொழுது இயேசு அந்த ராத்திரியிலே நடுஜாமத்திலே கடலின் மேலே நடந்து வருகின்றார். அவர் நடந்து வருவதை பார்த்து அவர்கள் எல்லோரும் பயப்படுகின்றார்கள். இயேசு நான் தான், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லும் பொழுது 28வது வசனத்தை வாசிப்போம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். இங்கே பார்க்கின்றோம், பேதுரு ஆண்டவர் நடந்து வரும் பொழுது, கடலின் மேல் நடந்து வரும் பொழுது பேதுரு பார்த்து, ஆண்டவரே, நீரேயானால் நான் உம்மிடத்திலே நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று கேட்கின்றார். அவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், வா என்று சொல்லுகின்றார். எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படியெல்லாம் ஆண்டவரை போல, இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை போல நாம் மாற வேண்டுமென்று விரும்புகின்றோமோ, எப்படியெல்லாம் விரும்புகின்றோமோ அப்படியெல்லாம் நாம் மாற முடியும். அல்லேலூயா. அதற்கு தேவனிடத்திலிருந்து எந்த மறு உத்தரவும் இருக்காது. அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், கடலின் மேல் நடப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இந்த உடலிலே இருந்து கொண்டு ஒன்றை செய்வது வேறு, இயற்கைக்கு எதிர்மாறான ஒன்றை நடப்பிக்கிறது என்பது வேறு. ஆனால் அந்த காரியத்திலே கூட இயேசு அவங்க பேதுரு கேட்கும் பொழுது வா என்கின்றார். அவர் எதை இயேசு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்றால், உன்னால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படியெல்லாம் உன்னால் வாழ முடியும். முடியாதென்றதற்கு ஒன்றுமே இல்லை, முடியும். எப்போது முடியும்? அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இங்கே அவ்வாறு வா என்று சொல்லும் பொழுது பேதுரு படகிலிருந்து இறங்கி ஆண்டவரை நோக்கி அவன் நடந்து செல்லுகின்றான். பேதுரு நடந்து செல்லுகின்றார். சொன்னதை போல, கேட்டதை போல
ஆண்டவர் பதில் கொடுத்ததை போல நடந்து செல்லுகின்றார். வாழ்க்கையிலே நாம் பொறுமையிலேயோ இச்சை அடக்கத்திலேயோ அன்பு செய்கின்ற வாழ்விலேயோ நன்மை செய்கின்ற வாழ்விலேயோ கீழ்ப்படிதல் உள்ள வாழ்விலேயோ பரிசுத்தத்துக்குரிய இந்த வாழ்விலேயோ நாம் எப்படியெல்லாம் மாற வேண்டும் என்று இயேசுவை நோக்கி பார்த்து அவர் என்னெல்லாம் எப்படி வாழ்ந்தார், அவர் வாழ்ந்ததை போல நான் எல்லா வாழ்விலும் அப்படி நான் வாழ வேண்டும், என்னுடைய சிந்தையிலே வாழ வேண்டும், என்னுடைய பேச்சிலே வாழ வேண்டும், என்னுடைய நடத்தையிலே வாழ வேண்டும், என்னுடைய செய்கையிலே வாழ வேண்டும், எல்லா விதத்திலும் அவரை போல நான் வாழ வேண்டும் என்று எப்படியெல்லாம் நாம் விரும்புகின்றோமோ, எப்படியெல்லாம் விசுவாசிக்கின்றோமோ, எப்படியெல்லாம் ஆசைப்படுகின்றோமோ ஆண்டவர் அவ்வாறான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே அதை சொந்தமாக்கி கொடுக்கின்றார். அப்படியெல்லாம் நாம் நோக்கும் பொழுது, ஆனால் அவ்வாறு நடந்து போன பேதுரு என்ன செய்கின்றார்? காற்று பலமாய் இருக்கிறதை அவர் பார்க்க ஆரம்பிக்கின்றார். காற்று பலமாய் இருக்கின்றது, பெரிய அலை கொந்தளித்து கொண்டிருக்கின்றது. அரிய ஒரு அலை ஒன்று எழும்பி வந்திருக்கும். அந்த அலையை பேதுரு பார்த்தபோது, ஐயோ இந்த அலை என்னை நம்மை என்ன செய்துவிடப் போகிறது, மூடிவிடப் போகிறதே என்று அவர் பயந்தார். அங்கே பயந்து போகும் பொழுது அவர் அமிழ்ந்து போனார் என்று பார்க்கின்றோம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அங்கே ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்வுக்குள்ளாக நாம் போய்கொண்டிருக்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து கொண்டு போக முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேறிக்கொண்டு போக முடியும். ஆனால் எப்போது நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓடுகின்ற அந்த வாழ்க்கைக்கு புறம்பாக இந்த எதிர்காற்றை, இந்த எதிர்மாறான சூழ்நிலைகளை, இந்த கொந்தளிக்கும் அலையை போன்ற அந்த வாழ்வுகளை, எதிர்காற்றை, அதாவது புயல் காற்றை உண்டு பண்ணக்கூடிய அந்த மனிதர்களுடைய செயற்பாடுகளை, மனிதர்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு மூழ்க ஆரம்பிக்கின்றது, அது அமிழ்ந்து போக ஆரம்பிக்கின்றது. காரணம் என்னென்றால், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அந்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் எப்போதும் ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அந்த வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு பல துன்பங்களையும் பல புயல் காற்றுகளை போன்ற சூழ்நிலைகளையும் நாம் எதிர்கொண்டு செல்ல வேண்டும், அதற்கூடாக போக வேண்டும். அவ்வாறு போகும் பொழுது மனிதர்கள், சூழ்நிலைகள் மூலமாக பல துன்பங்கள், பல பாடுகள், பல அவமானங்கள், நிந்தைகள் எல்லாமே வாழ்விலே எதிர்கொண்டு வரும். அது குடும்பத்திலும் எதிர்கொண்டு வரும், விசுவாசிகள் மத்தியிலும் எதிர்கொண்டு வரும், இன்னும் அவிசுவாசிகள் மத்தியிலும் அவ்வாறான ஒரு வாழ்வு எதிர்கொண்டு வரும். அப்படிப்பட்ட அந்த வாழ்வு எதிர்கொண்டு வந்தாலும் நாம் நோக்கி பார்க்கக்கூடியது யாரை? நாம் ஆண்டவரே நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த வாழ்விலே நீர் எப்படி நடந்தீர்? ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படி நீர் அமைதியாக இருந்தீர்? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படி உம்மை தாழ்த்தினீர்? இப்படிப்பட்ட வாழ்விலே எப்படி நீர் சுயநலம் இல்லாமல் வாழ்ந்தீர்? உம்மை எப்படி நீர் கீழ்ப்படிதலுக்குள்ளாய் உம்மை ஒப்பு கொடுத்தீர்? எப்படி நீர் அன்பு செய்ய முடிந்தது? எப்படி இரக்கம் செய்ய முடிந்தது? எப்படி ஏற்றுக்கொள்ள முடிந்தது? அதே போல ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே நானும் அப்படி மாற வேண்டும் என்று அவ்வாறு நாம் இயேசுவை நோக்கும் பொழுது வாழ்வு மாற்றமடைந்து கொண்டு போகும். அதையெல்லாம் விட்டு இயேசுவினிடத்திலே போகின்ற அந்த வாழ்வை விட்டு நமக்கு இப்படியெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கின்ற, துன்பங்களை கொடுக்கின்ற, இடர்களை கொடுக்கின்ற மனுஷர்களை நாம் நோக்கும் பொழுது, ஏன் இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ஏன் இவர்கள் எனக்கு இப்படி செய்ய வேண்டும்? ஏன் இவர்கள் இப்படி என்னை
பேச வேண்டும் என்றெல்லாம் மனதிலே அங்கே கேள்விக்குறிகள் எழும்பும் பொழுது, இவர்களெல்லாம் விசுவாசிகளாக இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா? இவர்களெல்லாம் சபையில் இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா? இவர்களெல்லாம் ஆவிக்குரிய வளர்ந்த சகோதரர்கள் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் இப்படி பேசலாமா? இவர்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மூழ்க ஆரம்பிக்கின்றார்கள். சபைக்கு வராமல் நிற்க ஆரம்பிக்கின்றார்கள். ஜெபிக்காமல் அமைதியாக இருக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே கூட அவர்கள் அங்கே ஒரு விசுவாச அறிக்கை கூட செய்வதற்கு தைரியம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். மனுஷருடைய அபிப்பிராயங்கள், அந்த மனுஷருடைய அபிப்பிராயங்கள் ஒன்று. மனுஷரை பார்ப்பதனோடு மனுஷருடைய அபிப்பிராயங்கள் என்ன அபிப்பிராயம்? இப்படி நான் தவறிவிட்டேன், இப்படி நான் நடந்து விட்டேன், இப்படி நான் இவர்களுக்கு எதிரான காரியத்தை செய்துவிட்டேன், இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக எப்படி நான் ஜெபிக்க முடியும்? அவளுக்கு முன்பாக எப்படி நான் எழுந்து நின்று நான் விசுவாசத்தை அறிக்கை செய்ய முடியும்? நான் கோபப்பட்டதை பார்த்தார்களே, நான் சண்டை போட்டதை பார்த்தார்களே, நான் பணத்திலே உண்மையாக இல்லாமல், நான் பாலியத்துக்குரிய இச்சையிலே நான் உண்மையாக இல்லாமல் நடந்ததை இவர்கள் பார்த்தார்களே, இப்பொழுது இவர்களுக்கு முன்பாக நான் ஜெபித்தால் இவர்கள் என்னை என்ன நினைப்பார்கள்? மாய்மாலக்காரன் என்று சொல்லுவார்களா? ஒத்தவேசக்காரன் என்று சொல்லுவார்களா? இவர்கள் அங்கே எப்பவுமே இவர்கள் பாவம் செய்வார்கள், ஜெபிப்பார்கள், பாவம் செய்வார்கள், அறிக்கை செய்வார்கள், பாவம் செய்வார்கள், அழுவார்கள், இதுதான் இவருடைய வழக்கம் என்று நம்மை குறித்து ஒரு அபிப்பிராயத்தை, சாட்சியை அவ்வாறு சொல்லுவார்களோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு சிந்தித்து கொண்டு வாழ்க்கையிலே அப்படியெல்லாம் தேவனிடத்திலே இயேசுவை நோக்கி பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை அமிழ்ந்து போகின்றேன் ஆண்டவரே, அமிழ்ந்து போனது மெய்தான், ஆனால் என்ன செய்ய வேண்டும்? ரட்சியும் ஆண்டவரே என்று நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அந்த தவறிலிருந்து நம்மை தூக்கிவிட்ட பிற்பாடு இன்னும் நான் மூழ்கி இருக்கின்றேன் என்று ஏன் நாம் சிந்திக்க வேண்டும்? ஏன் நாம் அவ்வாறு யோசிக்க வேண்டும்? தேவன் அவ்வாறு, ஆண்டவர் அவ்வாறு நம்மை பார்க்கவில்லையே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று நம்மை கடிந்து கொள்ளத்தான் செய்வார். மற்றபடி அவர் நீ அங்கே இனி நடக்கதற்கு, நீ என்னை நோக்கி வருவதற்கு, இனி என்னை போல் மாறுவதற்கு நீ இனி என்னிடத்திலே நீ கேட்கக்கூடாது, என்னை இப்படியெல்லாம் இனி நீ என்னை நோக்கி பார்த்து வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரே. அவர் தூக்கித்தானே விட செய்கின்றார். கையை பிடித்து தூக்கி மறுபடியும் அந்த கடலில் மேலே நிறுத்தத்தானே செய்கின்றார். கையை பிடித்து அப்படியே தூக்கி படகுக்குள்ளேயா போட்டார்? பேதுருவை ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லும் பொழுது அந்த படகிலே அப்படியே தூக்கி அந்த படகிலேயா போட்டார்? இல்லை. என்ன செய்தார்? அவர் தூக்கி எங்கே நிறுத்தினார்? எங்கே நிறுத்தினார்? அது நடந்து வந்த அந்த கடலில் மேல்தான் தூக்கி நிறுத்தினார். அவர் தூக்கி அவ்வாறு நிறுத்த அவர் வல்லவர். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் மனுஷருடைய இந்த அபிப்பிராயத்தை எல்லாம் நாம் நோக்கி அவ்வாறெல்லாம் பார்த்து நாம் வெள்ளிக்கிழமை தியானித்ததை போல இவ்வாறெல்லாம் அந்த மனுஷரு குறித்ததான காரியங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் அங்கே தேவனுடைய சமூகத்திலேயோ இல்லாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயோ நமக்கு நாமே ஒரு குற்ற உணர்வுள்ள ஜனங்களாக அப்படி வாழ்கின்றோமே. இது என்ன காரியம்? யார் நம்மை அழைத்தார்? என்னை மனைவி அழைத்தாளா? நான் மனைவியிடத்திலே கூட ஒரு குடும்பத்திலே மனைவியிடத்திலே கோவப்பட்டு ஏதோ ஒரு தாறுமாறாய் நடந்திருக்கலாம், இல்லாவிட்டால் கணவனிடத்திலே கீழ்ப்படியாமல் ஒரு சண்டை போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது இப்பொழுது என்னுடைய மனைவி இருக்கின்றார், நான் இப்பொழுது என்னென்று ஜெபிக்க முடியும்? நான் என்னென்று கர்த்தருடைய வார்த்தையை நான் என்னென்று பேச முடியும்? அவள் என்ன நினைப்பாள்? இவர் அங்கே இப்படித்தான், இவர் தவறிவிட்டு இப்படித்தான் சொல்லுவார், இதுதான் இவருடைய வழக்கமான செயல் என்று அவ்வாறு நினைப்பாளோ என்று நான் எண்ணினாள். அவ்வாறான ஒரு வாழ்விலே தெய்வம் என்னை எப்படி பார்க்கின்றார்? தெய்வம் நம்மை எவ்வாறு நோக்குகின்றார்? அவர் நம்மை தூக்கி நிறுத்த விரும்புகின்றாரே. நாம் வெள்ளிக்கிழமை தியானித்ததைப் போல நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அவன் தானாக எழுந்திருக்க மாட்டான், தேவன்தான் அவனை தூக்குகின்றார். நீதிமானை கர்த்தர் தாங்குகின்றார், அவனை தள்ளாட விடமாட்டார். நீதிமானுடைய கால் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை. அவன் தள்ளாடி விழுவதற்கு ஏதுவான காரியங்கள் வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் தமது வலது கரத்தினாலே தாங்குகிறாரே. ஏன்? அவனுடைய வாழ்விலே அவன் எதை நோக்கமாய் கொண்டு வாழுகின்றான்? ஆண்டவரே, உம்மை போல நான் மாற வேண்டும்,
உம்மை போல நான் வாழ வேண்டும். என்னிடத்திலே பல குறைவுகள் இருந்தாலும், உம்மை போல மாற முடியாத பல குறைவுகள் இருந்தாலும், ஆனால் நான் உம்மை போல மாற முடியும். உம்மை போல நான் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். நான் நடந்து வருவேன் வா என்றார். அவ்வாறு சொல்லும் பொழுது நம்மால் வாழ முடியும், நம்மால் நடக்க முடியும். ஆனால் அந்த வாழ்க்கையை எது மழுங்கடிக்கின்றது, அந்த வாழ்க்கையை எது மங்கி போக வைக்கின்றது, அந்த வாழ்க்கையை எது மூழ்கடிக்கிறது என்றால் மனுஷருடைய அபிப்பிராயம், மனுஷரை நோக்குவது. சிலர் வாழ்க்கையிலே இவ்வாறெல்லாம் சிந்திக்கின்றார்கள். யாருடைய தவறுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது 10 வருடம் ரட்சிக்கப்பட்ட இவர்களே இவ்வாறு தவறை செய்கின்றார்களே, அவ்வாறென்றால் நாம் மாத்திரம் நாம் தவறு செய்தாலும் அது பெரிய காரியமாக இருக்க முடியாது. 20 வருடம் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கின்றவர் கூட ஒரு தவறு இவ்வாறு நடந்து கொள்ளுகிறாரே, அப்படி என்றால் நான் மாத்திரம் என்று கூட தங்களே குறைவாக மதிப்பிட்டு வாழக்கூடியவர்கள். 20 வருடம் வாழ்கின்றவர் அவன் பலவீனப்பட்டு ஏதோ ஒரு தவறில்லை போன்ற அல்லாவிட்டால் அவன் வேண்டுமென்றே ஒரு தவறை செய்ய முடியும். அது என்ன காரியம், அது கர்த்தர் பார்ப்பாரே. அந்த அங்கே சீமோன் பேதுரு ஆண்டவர் சந்தித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பின்னே யோவான் வரும்பொழுது, அப்போஸ்தலர் வரும்பொழுது பேதுரு கேட்ட, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நான் வருமளவும் அவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, உனக்கு அடுத்தவனுடைய காரியத்தை குறித்து உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா, மற்றவனுடைய காரியம் என்னங்கிறது உனக்கு தேவையில்லை. ஆனால் இதே காரியத்தை தான் ஆண்டவர் இயேசு எப்போதுமே எங்களுடைய வாழ்க்கையிலே அதைத்தான் அவர் வெளிப்படுத்தி அவர் பேசுவார். உன் காரியம், உன்னுடைய பகுதி என்ன, அதை பார், நீ என்ன எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், அதை பார். அங்கே இவர்கள் எல்லாம் இப்படி வாழ்ந்து இப்படி இருக்கின்றார்களே, நாங்கள் மாத்திரம் என்று அவ்வாறு எண்ணுவதா? இல்லாவிட்டால் இப்படியெல்லாம் பாவம் செய்துவிட்டு சபைக்கு போகின்றார்கள், இப்படியெல்லாம் இதெல்லாம் ஒரு உண்மையான சபையா, இதெல்லாம் அவர் இங்கெல்லாம் ஆண்டவர் இருப்பாரா என்றெல்லாம் இவ்வாறு ஒரு ஆத்மா தவறும் பொழுது ஒட்டு மொத்தமாய் ஒரு சபையே ஒரு அங்கே தெய்வம் இல்லை, அவருடைய பிரசன்னம் இல்லை என்று எண்ணுவது எத்தனை ஒரு மதீனமான காரியம். அவ்வாறு மனுஷியத்தினுடைய அறிவை கொண்டு கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளாத வாழ்வுதான் அந்த வாழ்க்கைக்குரிய அடையாளமாக இருக்க முடியும். நான் கர்த்தரை அறிந்து கொண்டால் எங்கே நாமத்தில் 2-3 பேர் கூடி இருக்கின்றார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னார் அல்லவா? அங்கே ஒருமனப்பட்ட ஆவியிலே 2-3 பேர் கூடி இருக்கிற இடத்திலே ஆண்டவர் இருக்கின்றாரே. அவ்வாறு இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் 2 பேர் இல்லாவிட்டால் ஒரு 10 பேர் கூட எடுத்துக்கொள்ளுவோமே, தவறு செய்தவர்கள் சபைக்கு வருகின்றார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் போகிற சபைக்கு நாம் போகவா வேண்டும், இப்படியெல்லாம் வாழ்ந்துவிட்டு போகின்றார்களே இங்கெல்லாம் நாம் போகவா வேண்டும் என்று இவ்வாறு எண்ணுவதோ, இல்லாவிட்டால் அங்கே இவ்வாறான ஒரு மனிதர்களுக்கு முன்பாக நாம் ஐக்கியம் கொள்ளுவதா, அப்படியான தவறிழைத்தவர்களுக்கு முன்பாக அங்கே நாம் நின்று கொண்டிருப்பதா என்றெல்லாம் சிந்திப்பது. இல்லாவிட்டால் அங்கே எத்தனையோ வருடக்கணக்காய் சபையில் இருந்து கொண்டு இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கின்றார்களே, ஆகியா நாம் எல்லாம் அங்கே பரவாயில்லை என்று எண்ணிக்கொண்டு அதையெல்லாம் பார்த்து அங்கே தங்கள் மனம் திரும்புவதற்கு தங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு ஆயத்தமில்லாதவர்கள், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெறுவதற்கு ஆயத்தமில்லாதவர்கள் எத்தனை பேர் சபையிலே இருக்கின்றார்கள். சபையிலே எத்தனை வருடமாக இருந்து இன்னும் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கின்றார்களே, இன்னும் ரட்சிக்கப்பட தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் அங்கே சபையிலே இருக்கின்றார்களே. இவர்கள் இப்படியெல்லாம் இருந்து நீங்கள் எதை பார்க்கின்றீர்கள்? ஏதோ அவர்கள் தங்களுக்கு மேலே உள்ளவர்களை பார்ப்பார்கள். இங்கே நான் 2 வருடம் தானே, நான் 5 வருடம் தானே, இவர்கள் 10 வருடமாக இருந்தும் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கின்றார்களே, பரவாயில்லை நாமும் இப்படியே இருந்து விடலாம் என்று இவ்வாறெல்லாம் எண்ணிக்கொண்டு இவ்வாறெல்லாம் ஒருவர் பார்த்து கொண்டு ரட்சிப்பை நாம் தூரமாக்கிவிட விடலாமா? தூரமாக்கலாமா? ஆண்டவர் இயேசுவை நாம் நோக்கி பார்த்தால் என்ன செய்ய வேண்டும்? என் பாவங்கள் கழுவி அவருடைய பிள்ளையாய் நான் மாற வேண்டும். நான் மனம் திரும்புதலின் ஆவிக்குள்ளாய் நான் போய் ஆண்டவரோடு நான் இசைந்து வாழ வேண்டும் என்று அந்த இயேசுவினிடத்திலே உள்ள ரட்சிப்பை அல்லவா பெற்றுக்கொண்டு நாம் மாற முடியும். இப்படி ஆளையாள் பார்த்து கொண்டு காலத்தை வீணடித்து கொண்டு அங்கே ஆண்டவருடைய வருகையிலே
நாம் கைவிடப்படுகின்ற வாழ்வு, இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு எடுபட்டு போனால் நாம் எங்கே நிற்க முடியும்? ஆனால் அப்படியெல்லாம் வாழ்வை நாம் இதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தவர்களை பார்த்து, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து, அடுத்தவருடைய அபிப்பிராயங்களை பார்த்து இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கின்ற வாழ்வு மூழ்கி போகும். சாட்சி என்பது பிரதானம். நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறான வாழ்விலே ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அவர்கள் பலவீனத்திலே தவறுகிறார்களா இருந்தால், பாவத்தை துணிகரமாக செய்து கொண்டு பகிரங்கமாகவே கர்த்தருடைய நாமத்துக்கு நிந்தையை கொண்டு வந்து, சபைக்கு நிந்தையை கொண்டு வந்தால், அது சபை அதற்குரிய ஒழுக்காற்று நடவடிக்கைகளை சபை எடுக்கும். ஏன் புளித்தமா என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் புளித்தமா எல்லா மாவையும் புளிக்க பண்ணிவிடக்கூடாது. கொஞ்சம் புளித்த மாவை அகற்றத்தான் வேண்டும். ஏனென்றால் அது என்ன செய்துவிடும்? மற்ற மாக்களையும் புளிக்க வைத்துவிடும். அவ்வாறு பகிரங்கமாய் பாவங்களையும் துணிகரமாய் செய்கின்றவர்களை சபையிலே நாம் வைத்திருப்பதில்லை. அவளுக்கு மனம் திரும்பும்படிக்கு சந்தர்ப்பம் கொடுக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுவதைப் போல அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் என்று சொல்லுகின்றார் வெளிப்படுத்தின விசேஷத்திலே. அவ்வாறு அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தாங்கள் சீர்பட வேண்டும் என்று அவளுக்கு புத்தி சொல்லுகின்றோம், கண்டிக்கின்றோம், சந்தர்ப்பம் கொடுக்கின்றோம். அவர்கள் திரும்ப வேண்டும். திரும்பவில்லை என்று சொன்னால் அவர்கள் அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு அவர்கள் புறம்பானவர்கள்தான். அவர்கள் உனக்கு அந்நியனும் ஆயக்காரனைப் போலவும் மாறக்கடவர்கள் என்பதைப் போல அவர்கள் புறம்பானவர்கள். ஆனால் வாழ்விலே வாழ வேண்டும் என்று விரும்பி, வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு, ஆண்டவர் இயேசுவை போல தங்களுடைய வாழ்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டு போராடுகின்ற சகோதர சகோதரிகள் பலவீனத்தினாலே அவர்கள் ஒரு தவறுக்குள்ளே போகும் பொழுது, பேதுருவை போல தவறி அவர்கள் பலவீனத்திலே போகும் பொழுது, அந்த பலவீனங்களை பார்த்து நாம் ஒருபோதும் என்ன இவர்களெல்லாம் இப்படி வாழ்கின்றார்கள், இவர்களெல்லாம் இப்படி நடக்கின்றார்கள், இவர்களே இப்படி நடந்தால் நம்மால் எப்படி வாழ முடியும், இவர்களே இப்படி கோபப்படுகின்றார்களே, இவர்களே இப்படி இச்சை கொள்ளுகிறார்களே, இவர்களே இப்படி பணாசை கொண்டு பணம் என்று வாழுகின்றார்களே, பொருளாசை கொண்டு வாழுகின்றார்களே, இவ்வளவு ரட்சிக்கப்பட்ட வாழ்விலே இருந்து கொண்டு இவர்களே இப்படி வாழ்ந்தால் நாம் எப்படி வாழ முடியும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க முடியும்? நாம் இருப்பதைப் போலவே நாம் இருந்து விடுவோம் என்று அவ்வாறு பார்த்தால் நம்முடைய வாழ்வு மூழ்கும், நம்முடைய வாழ்வுக்கு சேதம் உண்டாகும். ஆகையால் அவன் ஒரு பலவீனத்திலே தவறுகின்றான். அந்த பலவீனத்திலே தவறுகின்றவன் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளுவான், தேவனுக்கு முன்பாக மாற்றிக்கொள்ளுவான். அவன் சபையிலே வந்து ஜெபிக்கின்றான், தன்னுடைய விசுவாச அறிக்கை செய்கின்றார்கள். அதெல்லாம் அங்கே மனுஷருடைய அபிப்பிராயத்தை நாம் தேடினால் அது கூட செய்ய மாட்டோம், அமைதியாக இருந்து விடுவோம். என்ன நினைப்பார்கள், ஏது நினைப்பார்கள்? நாம் அங்கே ஒரு வாரம் அறிக்கை செய்தோம், இந்த வாரம் தவறிவிட்டேன், அடுத்த வாரம் அறிக்கை செய்கின்றேன், அடுத்த வாரம் வீட்டிலே அங்கே குடும்பத்திலே ஒரு பிரச்சனைப்பட்டு விட்டேன், இது அங்கே நாம் எப்படி அறிக்கை செய்வது? என்னுடைய மனைவி என்ன நினைப்பாள், என்னுடைய கணவன் என்ன நினைப்பார், என்னுடைய விசுவாசிகள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு இப்படியே அவருடைய அபிப்பிராயத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று வாழ்விலே அமைதியாக இருப்பவர்கள் இந்த புயல் காற்றை அந்த பேதுரு பார்த்து அமிழ்ந்து போனாரே அதை போல பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள். பார்க்காதீர்கள், இயேசுவை நோக்குங்கள். நீங்கள் எப்படி மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி ஆண்டவர் நம்மை மாற்ற முடியும். நாம் எப்படியெல்லாம் அவருக்குரிய வாழ்வை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ, விசுவாசிக்கின்றோமோ, அப்படியெல்லாம் அவர் நம்மை மாற்ற முடியும். அவரை நோக்கி நாம் போக வேண்டும். எந்த புயல் காற்றுகள் வீசினாலும் அதை நாம் பார்க்கக்கூடாது. அதை பார்த்தால் மனமுடைந்து போய்விடுவோம். ஏனென்றால் நாம் நேசித்தவர்கள் கூட நம்மை வேதனைப்படுத்த முடியும், நாம் நம்பினவர்கள் கூட நம்மை கைவிட முடியும், நல்லவர்கள் என்று சொல்லுவவர்கள் கூட நமக்கு தீமை செய்ய முடியும். அது அறியாமல் கூட நடக்க முடியும், ஆனால் அறிந்து கூட நடக்க முடியும். அவ்வாறெல்லாம் நடக்கும் பொழுது அதை நாம் நோக்கி பார்த்தால் மனம் உடையும், மனம் தளர்ந்து போய்விடுவோம். அவ்வாறான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்விலிருந்து தூரப்படுத்த வேண்டும்.
இயேசு நடந்து போகும் பொழுது பிறவி குருடன் அவன் யார் போகின்றார் என்று கேட்டான். ஆண்டவர் இயேசு போகின்றார் என்று சொல்லும் பொழுது அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். சீசர்கள் அதட்டினார்கள், நின்றவர்கள் அதட்டினார்கள், சத்தம் போடாதே, அமைதியாயிரு, அதட்டினார்கள். அப்படியெல்லாம் அதட்டும் பொழுது அவன் அடங்கவில்லை. அவன் அதைவிட அதிகமாய் இன்னும் சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது இயேசு நின்றார். அவனை தம்மிடத்திலே அழைத்து வந்தார். அழைத்து கொண்டு வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். உன் விசுவாசத்தின்படி ஆகக்கடவது, நீ பார்வையடைவாயாக. நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை பார்க்கக்கூடாது. நம்மை சுற்றி எப்படிப்பட்ட வாழ்வு போய்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கக்கூடாது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை பார்க்காதீர்கள். இயேசுவை நோக்குங்கள், நல்ல வாழ்வை நோக்குங்கள், நல்ல சாட்சியை நோக்குங்கள். கெட்ட சாட்சிகளை விட்டுவிடுங்கள். பாவிகளால் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். அவர் அவமானத்தை எண்ணவில்லை. அவர் எத்தனையோ ஜனங்கள் அவமானப்படுத்தினார்கள். தச்சனுடைய மகன், மரியாளுடைய மகன் கீழ்த்தரமாய் பேசினார்கள். பிசாசுகளின் தலைவன் மதிமயங்கி இருக்கின்றான். பெருமையை தேடுகின்றவன், பிரபல்யத்தையே எப்போதும் விரும்புகின்றான். நிறைய காரியங்கள் இயேசுவை அவ்வாறெல்லாம் நிந்தைக்குட்படுத்தினார்கள். எத்தனையோ விபரீதங்களை செய்தார்கள். அதையெல்லாம் இயேசு பார்த்து அவரிடத்திலே அவர் மனமுடைந்து போகவில்லை, தன்னுடைய அன்பை இழக்கவில்லை. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியே அவர் நோக்கம் கொண்டவராய் வாழ்ந்தார். ஆகையால் இன்றைக்கு நல்லதை நோக்குங்கள். யாரிடத்திலே நல்ல விஷயம் இருக்கின்றது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரிடத்திலே நன்மையான காரியங்கள் இருக்கின்றது, அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அப்பியாசப்படுத்தும்படிக்கு பிரயாசப்படுங்கள். யாரிடத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புறம்பான காரியங்கள் இருக்கிறதோ அதை நோக்காதீர்கள். அதே நேரத்திலே அப்படிப்பட்ட காரியங்களையும் அப்படிப்பட்டவர்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்து கொண்டு நீங்களும் அப்படியே இருந்துவிட முடியும் என்று சிந்திக்காதீர்கள். இல்லாவிட்டால் இவர்களெல்லாம் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று அப்படியெல்லாம் யோசிக்காதீர்கள். அதே நேரத்திலே நீங்கள் தவறு இருந்தால் கூட என்னை குறித்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மனுஷருடைய அபிப்பிராயத்தை தேடாதீர்கள். அந்த அபிப்பிராயத்தை தேடினால் நீங்கள் எழும்ப முடியாது. நீங்கள் அந்த வீழ்ந்ததிலிருந்து எழும்ப முடியாது. நீங்கள் ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்பினாலும் நீங்கள் மாற முடியாது. ஏனென்றால் இன்னும் அபிப்பிராயத்தையே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒழித்து விடுங்கள். உங்களை குறித்து தவறாக பேசினாலும் பரவாயில்லை, நீங்கள் மனம் திரும்பினீர்கள் என்பதை தெய்வம் அறிவார். உங்களுடைய விசுவாச அறிக்கை செய்வதை தவறாக நேற்று உங்களை விமர்சிக்கின்றார்கள் என்றாலும் பரவாயில்லை, அவர்கள் உங்களை அழைக்கவில்லை. தெய்வமே, ஆண்டவரே உங்களை அழைத்தார். நம்மை அழைத்த அந்த ஆண்டவர் நாம் எப்படியெல்லாம் அவரை போல மாற முடியுமோ, நாம் விரும்புகின்றோமோ அப்படியெல்லாம் நம்மை மாற்ற விரும்புகின்றார். தம்மிடத்திலே வா என்று அழைக்கின்றார். நாம் இந்த நல்ல ஆண்டவரை எப்போது நாம் நோக்கி பார்ப்போம். இந்த ஆவிக்குரிய வாழ்விலே இந்த புயல் காற்றுகளை பார்த்து வாழ்க்கையிலே அமிழ்ந்து போகாதீர்கள், மூழ்கி போகாதீர்கள். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். தவறான காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களை பார்க்காதீர்கள். தேவனை தேட ஆர்வமற்று இருக்கக்கூடியவர்களை அதையெல்லாம் பார்க்காதீர்கள். நீங்கள் மாறுங்கள். இயேசுவை நோக்கி பார்த்து மாறுங்கள். இந்த வாழ்விலே நாம் இதே இலக்காய் கொண்டு நாம் ஓடினால் நிச்சயமாய் நாமும் ஆண்டவர் இயேசுவை போல இந்த பூமியிலே எங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டு வாழ முடியும். நம்முடைய பலவீனங்களில் இருந்தெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வசனம் அமையப்படுதாக. ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அதிகமாய் என்னையும் அங்கே உற்சாகப்படுத்தியது. நீதிமொழிகள் சொல்வது போல, மனிதனை நம்புவது கண்ணியை வருவிக்கும் என்பது போல மனிதனுடைய அபிப்பிராயத்தை தேடுவதும் அங்கே எனக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தை கண்ணியை வருவிக்குங்கிறதை காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நடத்தியிருந்தார். இன்றைக்கு மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் என்பது போன்று என்னுடைய ஜீவியத்திலே நான் எதையெல்லாம்
எனக்கென்று சரியாக எடுத்துக்கொள்கிறேனோ அதெல்லாம் எனக்கு நன்மையாகவே நல்லதென்று தான் அங்கே தோன்றும். ஆனால் இங்கே காலை வேளையிலே ஆண்டவர் பேசிய வார்த்தைகள் அங்கே கேட்கும்போது நிச்சயமாய் என்னுடைய யோசனைகள் அத்தனையும் குப்பைகள்ங்கிறதை இந்த காலை வேளையில் நான் உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு தேவன் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்கிறதை போல என்னுடைய ஆவி தேவன் தந்திருக்கிறான். அந்த ஆவி என்னுடைய உள்ளத்திலே அது தீபமாய் இருந்தால் நல்லது கெட்டது எது என்று எல்லாவற்றையும் அங்கே ஆராய்ந்து பார்க்கும். ஆராய்ந்து பார்க்கும்போது ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எது ஏதுவானதுங்கிறதை நிச்சயமாய் அங்கே உணர்ந்து கொள்ளும். இந்த காலை வேளையிலே நானும் தேவனுடைய அந்த ஆவி தீபமாகவே இருக்க வேண்டும் என்கிறதை வாஞ்சிக்கிறேன். வரும் நாட்களிலே தேவன் அழைத்தவர் அவரை நடத்துவாருங்கிறதையும் இந்த வேளையிலே நம்பிக்கை அறிவிக்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் நாம் எதிர்சாராக அவையானவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். அவையானவர் என்னுடைய சூழ்நிலைகளும் தேவன் என்னை ஆராய்ந்து அறியும்படி என்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் வெளிப்பட்டான அந்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். எப்போதுமே நான் தேவனுக்கு முன்பாய் ஒரு நல்ல சாட்சி உள்ளவனாய் எந்த சூழ்நிலையிலும் மனுஷருடைய சாட்சிகளை பார்க்காதபடி தேவன் எனக்கு காண்பித்தான அந்த வழிகளை அதிகமாய் அவருடைய எதை கற்பித்து தந்திருக்கிறாரோ அதை மாத்திரம் அதை நான் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து என்னுடைய ஜீவியத்தை முழுவதுமாய் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் வாழத்தக்கதாக ஆவியானவர் இந்த காலவெளியுமாய் பேசினார். வெள்ளிக்கிழமை பேசும்போதும் எனக்குள்ளான காரியங்களை எனக்குள்ளான இருந்த குறைகளை நான் அதிகமாய் உணரும்படி என்னுடைய ஜீவியத்திலே முழுவதுமாய் காணும்படியாய் நான் ஒரு ஆண்டவர் அந்த ஓனமாய் பேசினார். என்னுடைய சூழ்நிலையில் நான் என்னை நானே ஏமாற்றினவனாய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நடந்தால், நான் கோபம் கொண்டால் தேவனுடைய சமூகத்தில் நான் எப்படி போக முடியும் என்பதை அந்த முதல் ஆவியானவர் சபையில் பேசும்போது உன்னுடைய சத்தியத்தை குறித்தே அவன் வஞ்சித்து நம்மளை ஏமாற்றுவான் என்ற அந்த வார்த்தையின் வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் அதை மறுபடியுமாய் அந்த காரியத்தை காணும்படியாய் பேசினார். நானும் என்னுடைய சமூகத்திலே தேவனுடைய சமூகத்துக்கு வரும்படி அதிகமாய் ஆர்வமாய் தேடி வரும்போது என்னதான் ஒரு ஜீவியத்திலே வர முடியாத சூழ்நிலையிலும் எனக்குள்ளான மனசோர்வின் காரணமாக வெள்ளிக்கிழமை வர முடியாமல் இருந்தாலும் ஏதோ ஆண்டவர் என்னை ஏதோ ஒரு விதத்திலே அழைத்தார். அந்த அழைத்த நிமித்தம் அந்த வார்த்தை என்னுடைய ஜீவியத்தை முழுவதுமாய் எனக்குள்ளாக இருந்த அனைத்து குறைகளையும் அதை வெளியரங்கமாய் அதை கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு மனம் திரும்பலுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை மறுபடியுமாய் என்னை அழைத்தார். எப்போதுமே அவர் நம்முடைய பிள்ளைகளை அவர் அப்படியே விடுவதில்லை. எவ்வளவுதான் பிழை செய்தாலும், எவ்வளோதான் அவருடைய சமூகத்தை விட்டு விலகினாலும், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடி எச்சரிக்கையாக இருங்கள்னு சொன்னபோது இடையே நான் எந்த சூழ்நிலையிலும் சோரன் சொன்னது போல் எதையுமே நான் தீர்மானித்து என்னுடைய பாவத்துக்குள்ளே நான் அதை கண்டு நான் பாவத்துக்குள்ளே விழுவதும், உண்மையான மனுச்சாட்சி நிமித்தம் பலவீனத்து நிமித்தம் விழுவதை குறித்தும் அந்த காரியத்தை குறித்தும் அதிகமாக அந்த பேசின போதும் வெள்ளிக்கிழமை பேசும்போதும் அந்த வார்த்தை அப்படியே என்னுடைய ஜீவியத்தில் நான் ஏதோ ஒரு பலவீனத்தில் நான் திடீரென்று விழுந்ததான காரியம், கோபப்பட்டதான காரியம், அதை மனம் திரும்பி என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவடைந்து அந்த கோபத்திலிருந்து விடுதலை பெற்று நல்ல ஒரு மறுபடியுமாய் எழுந்து ஓடக்கூடிய அந்த உற்சாகத்தின் ஆவியையும் பிள்ளைனையும் தந்த தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். எப்போதும் தேவனுக்கு முன்பாய் உண்மையும் உத்தமமாக இருந்து என்னுடைய பாவ வழிகளிலும் என்னுடைய காரியங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மாமிசத்துக்குரிய காரியங்கள், விலகினத்தின்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், எந்த காரியங்களாக இருந்தாலும் எதுவுமே அந்த சமூகத்தை விட்டு விலகாதபடி பிரிக்காதபடி கவனமாக இருந்து அதை இனங்கண்டு அந்தந்த காரியங்களை அது உடனுடனே சரி செய்து அதை காலம் தாழ்த்தாதபடி உடனுடனே எல்லாவற்றையும் சரி செய்து தேவனுக்கும் எனக்குள்ளான உறவை மறுபடியுமாய் ஒன்றித்து அவரோட கொண்டான அன்பையும் பற்றி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் உண்மை உள்ளவனாய் வாழ்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்து அவருக்கென்றே கீழ்ப்படிந்து வாழ ஆவியானவர் உதேசுவார்னு சபையாக இருக்கின்றன. ஆவியானவர் சபையிலே பேசினான அருமையான வார்த்தைக்கு நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஒன்றை விசுவாசத்தோடு சொன்னாலும் கூட அதை அடுத்தவருடைய
மனம் தாக்கப்படும்படியாக நான் அதை சொல்லிவிட முடியும் என்பதை ஆவியானவர் இந்த வேளையிலே நான் மனுஷரை நோக்கி அல்ல தேவனை நோக்கி ஓடுகிறேன் என்று நான் என்னுடைய ஜீவியத்தில் நான் பகிரங்கமாய் அதை சொல்லும்போது எனக்கு தீர்மை செய்தவனை நான் குறைவாக அற்பமாய் எண்ணி நான் அதை சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வெளிப்பாட்டை தேவன் தந்தமைக்காக நான் தேவனை அதிகமாய் சோத்தரிக்கிறேன். நானும் அதிலே நான் அற்பமாக எண்ணி நான் அதை சொல்லாவிட்டாலும் அங்கே எனக்கு குறைவு செய்த அந்த சகோதரன் அவன் அற்பமான ஒருவனாய் மாறுகிறான். அது எனக்கு தெரியாமலே அது நடக்கிறது. ஆனால் அந்த குறைவை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நானும் அதிலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன். நிச்சயம் என்னுடைய குறைவிலே முழுமையாய் நான் மரண பரியந்தமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் உண்மை நேர்மையுமாய் நான் வாழ்ந்துவிடுவேன் நம்புகிறேன். நிச்சயம் ஒரு நாளிலே தேவன் உயர்த்துவார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதேஸ்வரகாமே. கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுதா. கடந்த நாட்களிலும் தேவன் ஆறுதல் படுத்தியான வார்த்தை ஆண்டவர் மனுஷர் பார்க்கிறதுமை அங்கே நான் பார்ப்பதில்லை என்றான அந்த வார்த்தை இன்றைய நாட்களிலே தேவன் பேசிய வார்த்தை கேட்ட பிரகாரம் அதை ஆறுதலான வார்த்தை அங்கே மூழ்கி போராடிக்கு அங்கே நடக்கும்படியான அந்த வார்த்தை கரம் பிடித்து தூக்கிவிடக்கூடியான அந்த வார்த்தை நாட்கள் இனி அதிகமாக ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தியது. கர்த்தருடைய சமூகத்துக்குன்பாய் அந்த தேவனை மாத்திரம் இந்த மனுஷியமான ஞானங்கள், மனுஷியமான எண்ணங்கள், மனுஷியமான சிந்தனைகளுக்குரியான அந்த நோக்கங்களிலே போகும்போதெல்லாம் அங்கே பேசிய போன்று அங்கே ஆழத்துக்குள்ளே மூழ்கி போகக்கூடியான காரியங்கள், இயேசுவை ரட்சியம்னு சொல்லி அங்கே அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே பார்க்கக்கூடியான அந்த ஜீவியத்தைக்குரியான காரியத்தை இந்த பரிசுத்தவர் இந்த காலவெளியிலும் அங்கே தந்த அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தினார். கர்த்தருடைய சமூகத்திலே வரக்கூடிய காலங்களிலே அப்பேற்பட்டான அந்த இரட்சகரை இங்கே நான் நோக்கி பார்க்கும்படியான அந்த ஜீவியத்துடைய வாழ்க்கையிலே அங்கே முன்னேறி செல்லக்கூடியான அந்த வாழ்க்கை எப்பொழுதுமே பரிசுத்தாவியனுடைய அந்த வழிநடத்தலுக்குரியான இல்லை அவருடைய மித்தியிலே சத்தத்துக்குரியான அந்த சத்தத்தை கேட்கக்கூடியான அந்த உணர்வு எப்பொழுதுமே இங்கே என்னிடத்திலே வேண்டுமென்றான அந்த ஆவியோடு இங்கே இயேசுவே ரட்சியமென்றான அந்த உணர்வோடு கர்த்தருடைய சமூகத்திலே இங்கே விடும்படியான அந்த துரிதமான ஆவியை வரக்கூடிய காலங்களிலும் இன்னுமாய் தேவன் இங்கே தந்தை என்னை நடத்துவான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நான் சோத்திரம் தேவன் சபையில் கொடுத்த வார்த்தைக்காய் அதிகமாக மையப்படுத்துகிறேன். இங்கே என்னுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நான் யாரை நோக்கி ஓடுகிறேன், யாருக்காக வாழ்கிறேன் அல்லது இந்த பூமியிலே மனுஷரை சார்ந்தோ அல்லது தேவனை சார்ந்தோ மூழ்கி விடுவேன் என்று எண்ணி இங்கே பயந்த அந்த பேதுருவை போல இங்கே நான் தேவனை நோக்கி போகும்போது நான் எந்த சூழ்நிலையிலே நான் மனுஷரை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுது மட்டுமே நான் மூழ்கி விடுவேன். இன்றைக்கி தேவனை நோக்கி போகும்போது என்னுடைய விசுவாசம் நான் அவருடைய சமூகத்திலே நான் செல்லும்போது மட்டுமே எனக்கு விடுதலை, நிம்மதி என்று எண்ணுகான அந்த எண்ணம் எனக்குள்ளே வரும்போது நான் எந்த சூழ்நிலையிலும் நான் மூழ்கி விடாத ஒரு ஆவி. இன்றைக்கு நான் மனுஷரை சார்ந்து வாழ்கிறேனா அல்லது மனுஷரை குற்றப்படுத்துகிற ஆவியோடு வாழ்கிறேனா அல்லது சூழ்நிலைகளிலே நான் என்னுடைய கோபத்தின் நிமித்தம் இடறி விழுகிறேனா அல்லது யாரையும் இங்கே நொடிப்பொழுதிலே காயப்படுத்தி விடுகிறேனாங்கிறதான சூழ்நிலை நாட்களில் அவர் சபையிலே அதிகமாக பேசினார். என்னுடைய ஜீவியத்திலும் நான் அல்ல மனுஷரை சார்ந்தல்ல தேவனை நோக்கி ஓடுகிறான் அந்த பாதையிலே நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் மூழ்கி விடாதபடி விசுவாசத்தோடு அவருடைய கரத்தை பிடிக்கும் வரை நான் அவரை நோக்கி விசுவாச பாதையிலே தடக்கி விடாத அப்பேற்பட்ட ஒரு ஆவியோடு வரும் நாட்களிலே தேவன் என்னை நடத்துவார்னு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். நான் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையை பேசிய தேவனுடைய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு மனுஷனுடைய அபிப்பிராயங்களை நோக்கி வாழுகிறான அந்த வாழ்க்கையை குறித்து தேவன் நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் தொடக்கத்திலேயே தேவன் இந்த காரியங்களை குறித்து என்னோடு இடைப்படுத்தி அந்த வாழ்க்கையிலே நான் எடுத்தான அந்த தீர்மானத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அநேக சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் அங்கே உணர்த்தி நடத்தி வந்திருக்கிறார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் என்னை அழைத்தான அந்த அழைப்பிலே தேவனுக்கே சொந்தமான இந்த சரீரத்துக்கு இன்றைக்கு தந்தான அந்த சரீரத்திலே நான் மற்றவருடைய வார்த்தைகளை அபிப்பிராயங்களை நோக்கி வாழுகிறான அந்த வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு அது ஒரு ஆபத்தான ஒரு கண்ணியை விளைவிக்கத்தக்க ஏதுவான ஒரு வாழ்க்கையாகத்தான் அது மாறிவிட முடியும்.
இன்றைக்கு நான் ஒரு பலவீனத்திலே விழுந்து விட்டால் அங்கே அந்த பலவீனத்திலே விடுதலை தருவது அது மனுஷன் அங்கே எனக்கு விடுதலை தர முடியாது. ஆனால் தேவன் மாத்திரமே எனக்கு அந்த பலவீனத்திலே விடுதலை தர முடியும். அந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் நான் அங்கே இந்த பலவீனத்தை கொடுத்து மௌனமாக இருக்கிறதான தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு தைரியமற்று நிற்கிறான் அந்த வாழ்க்கையிலே நான் நிற்பேனாக இருந்தால் தேவனிடத்திலே அந்த விடுதலையை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு அங்கே எந்த ஒரு அடையாளமாய் அங்கே விசுவாசமும் அங்கே என்னிடத்தில் இருந்துவிட முடியாது. அந்த வாழ்க்கையை தான் தேவன் கடந்த நாட்களில் என்னோடு இடைப்பட்டு நடத்தி வந்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு மனுஷருடைய அபிப்பிராயங்களை பார்த்து வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே அங்கே பேதுருவை போல அங்கே நான் அமிழ்ந்து போகிறான ஒரு மனுஷனாகத்தான் அங்கே நின்றுவிட முடியும். நான் அங்கே அமிழ்ந்து போனால் அங்கே நான் மரித்து போய்விடுவேன். இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நான் அங்கே மனுஷனுடைய அபிப்பிராயங்களையே பார்த்து என்னுடைய ஜீவியத்தை நான் அங்கே நடப்பித்து கொண்டு செல்கிறான ஒரு மனுஷனாக நின்றால் அங்கே நான் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அங்கே மரித்து போனான ஒரு மனுஷனாகத்தான் அங்கே நான் மாறிவிட முடியும். அந்த வாழ்வு அங்கே தேவனோடு கொண்டான அந்த தேவன் அழைத்தான அந்த அழைப்புக்கு அங்கே நான் அந்த அழைப்பை நான் அங்கே அசட்டை பண்ணுகிறான ஒரு மனுஷனாகவும் தேவன் அங்கே நியமித்தான அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்துவிடக்கூடியான ஒரு வாழ்வுக்குள்ளாகவும் என்னை நடத்தி விட முடியும். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் பேசியான வார்த்தை அதீதமான உற்சாகத்தை தந்தது. தொடர்ந்தும் அவருடைய அந்த வார்த்தையைப் போலவே இன்றைக்கு மனுஷனுடைய அபிப்பிராயங்களை ஒரு சூழ்நிலையும் அங்கே நோக்கி பார்க்காதபடிக்கு தேவனுக்கு முன்பாக நான் எவ்வாறு இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தவமுள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேனா, அந்த சூழ்நிலையிலே நான் அந்த தேவனுக்கு முன்பாகவே என்னை நான் நோக்கி பார்த்து அவரே நம்பி வாழுகிறான அந்த வாழ்க்கையை வாழவே வாஞ்சிக்கிறேன். தேவன் வருகிற நாட்களிலும் அப்பேற்பட்டான ஒரு விசுவாசம் நிறைந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்வை தேவன் தந்து வருகிற நாட்களிலும் நானும் நிலைத்திருந்து தேவனை சார்ந்து வாழ பரிசுத்தாவியானவர் வருகிற நாட்களில் எனக்கும் பிளந்துருவான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். நான் எங்கள் பரலோக பிதாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே இயேசுவே எங்கள் இலக்காக கொண்டு நாங்கள் இந்த ஆவிக்குரிய எங்கள் வாழ்விலே அவரை போல நாங்கள் மாறவும் அவரை போல நாங்கள் நடக்கவும் ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் எல்லா புயல் காற்றை போன்ற சூழ்நிலைகள் மத்தியிலும் உம்மிடத்திலே நாங்கள் நடந்து வர எங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். நீர் நடந்ததை போல எங்களுடைய முழு வாழ்விலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை போல மாற வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல வாழ வேண்டும். ஆண்டவரே, அந்த விசுவாசம் நம்பிக்கை ஒருபோதும் ஆண்டவரே இந்த எதிர்காற்றை காணும் பொழுதோ, இந்த புயல் காற்றை காணும் பொழுதோ, காற்று பலமாக இருக்கிறதை காணும் பொழுதோ நாங்கள் அதை நோக்கி எங்கள் வாழ்வு அமிழ்ந்து விடாதபடிக்கு எப்போது நாங்கள் உண்மையே நோக்கி நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த பாதையிலே எங்களை வழிநடத்தியருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.